what destroys Grignard reagents? Why? So Grignard reagent என்னது or MgX, ஓகேவா? so இதுல வந்து இந்த R க்கு வந்து மைனஸ் சார்ஜ் இருக்கும் any alkyl groups, okay? so ஏன் அதுக்கு மைனஸ் சார்ஜ்னா இந்த Mg எப்படி இருக்கும்னு பாருங்க, Mg 2+ ஆகும், X வந்து எப்படி இருக்கும், யூசுவலி மைனஸ் சார்ஜ் இருக்கும். ஓவரால் இதுக்குள்ள சார்ஜ் என்னது இருக்குன்னு பாருங்க, ஓவராலா உங்களுக்கு Mgx plus அப்படிதானா? so இது பிளஸ்னா அது மைனஸ். so இந்த R மைனஸ் என்னதாலாம் இருக்கலாம், CH3 minus இருக்கலாம், CH3 CH2 minus இருக்கலாம், anything. so basically இது வந்து very good base, okay? good base. first இந்த Grignard reagent will act as a base தான், acid base reaction தான் first priority, okay? consider உங்களுக்கு ஒரு ketone இருக்குன்னு வச்சுக்கோங்க. so இதுல போயிட்டு இது வந்து acid base reaction undergo பண்ண வேண்டாம். so ஒரு nucleophile மாதிரி போயிட்டு attack பண்ணும். so இந்த CH3 minus இருக்குன்னு வச்சுக்கோங்க, nucleophile மாதிரி போயிட்டு nucleophilic addition reaction, so போயிட்டு attack ஆகி so உங்களுக்கு என்ன கிடைக்குது, O மைனஸும் CH3யும் கிடைக்குது. அப்புறம் தான் ஒரு ஆசிட் நீங்க ஆட் பண்ணுவீங்க, அப்படிதான் நான் நோட்டீஸ் பண்ணீங்க, ஒரு டைல்யூட் ஆசிடோ இல்லாட்டி வாட்டரோ அதுக்கப்புறம் ஆட் பண்ணச்சுல உங்களுக்கு இந்த O மைனஸ் வந்து OH புரோட்டோனேட் ஆகும். கன்சிடர் நான் வந்து அது பண்றதுக்கு பதிலா so அதே CH3 MgBr வச்சிருக்கேன், CH3 MgBr ஃபர்ஸ்ட் வாட்டரை நான் ஆட் பண்ணிட்டேன். இப்போ என்ன ஆயிரும்னா ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி என்ன சொன்னேன், ஆசிட் பேஸ் ரியாக்ஷன் தான் நடக்கும், அதுக்கப்புறம் தான் இந்த கீட்டோன் கூட ரியாக்ட் பண்றது, நியூக்ளியோபிலிக் அடிஷன் எல்லாமே. சோ என்ன ஆயிரும், இந்த HOH இருக்குல்ல, சோ இந்த CH3 மைனஸ் வந்து இந்த H போய் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு என்ன கொடுத்துரும் அப்படின்னா CH4 உங்களுக்கு கிடைக்கும் பேசிக்கா. சோ நம்மளுக்கு நியூக்ளியோபிலிக் அடிஷன்லாம் இங்க நடக்காது, ஓகே? சோ கன்சிடர் உங்களுக்கு ஒரு ஆல்கஹால் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதே மாதிரிதான், அதே போல இந்த CH3 மைனஸ் என்ன பண்ணிரும், போயிட்டு இந்த H எடுத்துட்டு உங்களுக்கு என்ன கிடைச்சிரும், CH4 கிடைச்சிரும். அதனாலதான் இந்த மாதிரி போலார் புரோட்டிக் சால்வெண்ட்ஸ், புரோட்டிக்னா இந்த ஹைட்ரஜன் இருக்கிற மாதிரி போலார் சால்வெண்ட்ஸ் யூஸ் பண்ண மாட்டோம். சோ இந்த மாதிரி Grignard reagent ஜெனரலி இந்த ஆர்கானோ மெட்டாலிக் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னா என்னது, சோ ஒரு மெட்டல் பக்கத்துல ஒரு ஆர்கானோ மெட்டாலிக்னா ஒரு கார்பன் கனெக்ட் ஆச்சுன்னா ஆர்கானோ மெட்டாலிக், ரைட்டா? ஒரு மெட்டல் இருக்குது, சோ அந்த மெட்டல் பக்கத்துல ஒரு கார்பன் கனெக்ட் ஆயிருக்கு. சோ அந்த மாதிரி குரூப்ஸே ஃபர்ஸ்ட் நீங்க சால்வெண்ட் வாட்டர் ஆல்கஹால்னு யூஸ் பண்ண முடியாது. சோ ஒரு ஈத்தரோ டைமெத்தில் ஈத்தர், சோ அந்த மாதிரி ஆர்கானிக் சால்வெண்ட்ஸ் தான் நீங்க யூஸ் பண்ண முடியுமே தவிர இந்த மாதிரி புரோட்டிக் சால்வெண்ட்ஸ் யூஸ் பண்ணா அது கூட ரியாக்ட் ஆகி எக்ஸ்ப்ளோசிவ் ஆயிரும். சோ லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட்லாம் யோசிச்சு பாருங்க, வெரி குட் பேஸ். அப்போ என்ன பண்ணும், இதை வாட்டர்ல நீங்க போட்டீங்கன்னா வாட்டர்ல உள்ள ஹைட்ரஜன் எடுத்துட்டு அந்த மாதிரிதான் ரியாக்ஷன் நடக்குமே தவிர பேசிக்கா அது என்ன கொடுக்கும் அப்படின்னா H2 கொடுக்கும், வெரி எக்ஸ்ப்ளோசிவ் ரியாக்ஷன். நம்மளுக்கு அது நடக்க கூடாது, அதனால வாட்டர்ல அதை யூஸ் பண்ண கூடாது, ரைட்டா? தேங்க்யூ.